ஒன்றாக கருதப்படுவது HDPE. கால்பந்து ஆடுகளம் அமைக்க பயன்படுவது HDPE. கூற்று 1. அக்ரிலிக் மற்றும் நைலான் ஆகியவை செயற்கை இழையாகும். அவை பெட்ரோலியத்திலிருந்து பெறப்பட்ட மூலப்பொருட்களை கொண்டு உருவாக்கப்படுகிறது. A மற்றும் R இரண்டுமே சரி. A இன் சரியான விளக்கம். கூற்று புரோப்பைலின் உறிஞ்சு குழாய்களை நோய் தொற்று நீக்க செய்து மீண்டும் பயன்படுத்த வேண்டும். அவை உயர்தரமான சுகாதாரத்தை வழங்குவதோடு நோய்கள் பரவும் அபாயத்தை முற்றிலும் அகற்றுகிறது. இதில் பார்த்தோம்னா A தவறு, ஆனால் R சரி. பாலிகாட் என்பது பாலிஸ்டர் மற்றும் பருத்தியின் கலவை. பாலிகாட் என்பது பாலிஸ்டர் மற்றும் பருத்தியின் கலவை. இயற்கையில் கிடைக்கும் மரக்கூழிலிருந்து மனிதனால் செயற்கையாக பெறப்படுபவை ரேயான். இயற்கையில் கிடைக்கும் மரக்கூழிலிருந்து மனிதனால் செயற்கையாக பெறப்படுவது பார்த்தோன்னா ரேயான். பெட்ரோலியத்திலிருந்து கிடைக்கும் மூலப்பொருட்களை கொண்டு மனிதனால் உருவாக்கப்பட்டவை நைலான். பெட்ரோலியத்திலிருந்து கிடைக்கும் மூலப்பொருட்களை கொண்டு மனிதனால் உருவாக்கப்பட்டவை நைலான். கக்கூன்களை கொதிக்க வைத்து பெரும் இயற்கை இலை டேஸ் என்று பெயர் பட்டு. மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் இலை ரேயான். மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் இலை ரேயான். ஒரு இயற்கை இலையினை சுடரில் காட்டினால் அவ்விலை எரிதல். நெகிழியின் சிறந்த பயன்பாடாதென்பது டேஸ் என்ற பயன்பாட்டில் அறியலாம். இரத்த பைகள். நெகிழியின் சிறப்பு பயன்பாடு என்பது டேஸ் என்ற பயன்பாட்டால் அறியலாம். இரத்த பைகள். PET என்பது டேஸின் சுருக்கெழுத்தாகும். பாலிஎத்திலீன் டெரிப்ளேட். PET என்பது டேஸின் சுருக்கெழுத்தாகும். பாலிஎத்திலீன் டெரிப்ளேட். பின் வருவனவற்றில் எது ஒளி ஊடுருவும் பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா மேகம். பின் வருவற்றில் எது எந்த பகுதி ஒளி ஊடுருவும் பொருள்? கண்ணாடி, மரம், நீர் இருக்குது. இதில் மேகம். ஊசி துளை கேமராவில் தோன்றும் பிம்பம் தலைகீழானது, ஏனெனில் ஒளியானது நேர்கோட்டில் செல்லும். ஊசி துளை கேமராவில் தோன்றும் பிம்பம் தலைகீழானது, ஏனெனில் ஒளியானது நேர்கோட்டில் செல்லும். பின்வரும் எந்த கூற்று நிழல்கள் உருவாக்கத்தை விளக்கிறது? ஒளி நேர்கோட்டில் செல்கிறது. ஒளி ஊடுருவா பொருள் ஒளியை தன் வழியாக அனுமதிப்பதில்லை. எதிரொலிப்பும் கண்ணாடி போன்ற பரப்பொலியில் நடைபெறுகிறது. இடவள மாற்றம் அடைகிறது. இதில் எந்த கூற்று நிழல்களை உருவாக்கத்தை விளக்கிறதுனா ஆனா ஆவணா. ஒளி நேர்கோட்டில் செல்கிறது. ஒளி ஊடுருவா பொருள் ஒன்றினை தன் வழியாக அனுமதிப்பதில்லை. அப்போ ஆனா ஆவணா கரெக்டு. கண்ணூறு ஒளியின் அலைநீள நெடுக்கமானது டேஸ் வரை மதிப்பு உடையது. 400 nm முதல் 700 nm வரை. ஒரு அலைநீளம் கொண்ட நிறம் நம் கண்ணில் விழித்திரையை அடையும் போது நம் மூளை டேஸை உணர்ந்து கொள்கிறது. குறிப்பிட்ட நிறங்களை. ஒரு அலைநீளம் கொண்ட நிறம் நம் கண்ணின் விழித்திரையை அடையும் பொழுது நம் மூளை டேஸை உணர்ந்து கொள்கிறது. குறிப்பிட்ட நிறங்களை. டேஸ், சயான் மற்றும் மஞ்சள் போன்றவை இரண்டாம் நிலை நிறங்கள் ஆகும். மெஜந்தா, மெஜந்தா, சயான் மற்றும் மஞ்சள் போன்றவை இரண்டாம் நிலை நிறங்களாகும். முதன்மை நிறம் ஊதா, இரண்டாம் நிறம் மெஜந்தா. முதன்மை நிறம் ஊதா, இரண்டாம் நிறம் மெஜந்தா. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் புவி இருந்தால் சந்திர கிரகணம். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் புவி இருந்தால் அது சந்திர கிரகணம். தாவரங்கள் சூரிய ஒளி, காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு மற்றும் புவியில் உள்ள நீர் ஆகியவற்றை பயன்படுத்தி ஒளிச்சேர்க்கை என்னும் நிகழ்வு மூலம் உணவை தயாரித்து கொள்கிறது. காரணம், தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை நிகழ்விற்கு சூரிய ஒளி மிகவும் அவசியமாகும். இதில் பார்த்தோம்னா கூற்று காரணம் சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். வளர்பிறை காலத்தில் நிலவானது மூன்றாவது கால் பகுதி என அழைக்கப்படுகிறது. வளர்பிறை காலத்தில் நிலவானது மூன்றாவது கால் பகுதி என அழைக்கப்படுகிறது. காரணம் கிப்பஸ் என்பது சந்திரன் அரைவட்டத்தின் கீழ் வருவதால் இதனை ஒளிரும் கட்டங்களை குறிக்கிறது. கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. வளர்பிறை காலத்தில் நிலவானது மூன்றாவது கால்பகுதி என அழைக்கப்படுகிறது. காரணம் கிப்பஸ் என்பது சந்திரன் அரைவட்டத்திற்கு கீழ் குறைவாக ஒளிரும் கட்டங்களை குறிக்கிறது. இதில் கூற்று சரி, காரணம் தவறு. பெரும்பாலான விண்மீன் திரள்கள் விட்டம் 1000 முதல் விண்ணியல் ஆரம் வரை உள்ளது. காரணம், ஒழுங்கற்ற விண்மீன் திரள்கள் ஏராளமான வாயு மற்றும் தூசி ஆகியவற்றை கொண்டிருக்கும். இதில் பார்த்தோன்னா கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். சூரியனை சுற்றி வர செவ்வாய் எடுத்துக்கொள்ளும் காலம் 687 நாட்கள். சூரியனை சுற்றி வர செவ்வாய் எடுத்துக்கொள்வது 6, 8, 7 நாட்கள். டேஸ் துணைக்கோளை நிறுவியவுடன் இஸ்ரோ 4 டன் எடை உள்ள துணைக்கோள்களை ஏவுத்திறன் பெறுகிறது.
G*19. ஒரு வெள்ளொளியானது முப்பட்டத்தின் ஒரு சமதள பரப்பின் வழியாக செல்லும் போது மற்றொரு சமதள பரப்பினால் டேஸ் வண்ணங்களாக பிரிவடைகிறது. 7 வண்ணங்களாக. நிலவானது பூமியை ஒருவரை சுற்றி வர டேஸ் நாட்கள் ஆகும். 27 நாட்கள். நிலவானது பூமியை சுற்றி வர 27 நாட்கள். டேஸ் தொலைநோக்கியை கண்டறிந்தார். ஹான் லிப்பர்சே. டேஸ் தொலைநோக்கியை கண்டறிந்தார். ஹான் லிப்பர்சே. தேய்பிறை காலத்தின் போது அரைநிலவு டேஸ் அழைக்கப்படுகிறது. முதல் கால்பகுதி. வளர்பிறையாக இருக்கும்போது அது 3ஆம் பகுதி சொல்கிறோம். தேய்பிறை காலத்தின் போது அரைநிலவு டேஸ் அழைக்கப்படுகிறது. முதல் கால்பகுதி. டேஸ் நிலவின் மலைகளையும் வெற்று கண்ணுக்கு புலப்படாத சிறிய மங்கலான நட்சத்திரங்களையும் சூரியன் முகத்தில் சூரியன் புள்ளிகளையும் கண்டறிந்தார். கலிலியோ. டேஸ் விண்மீன் பரிணாம வளர்ச்சியின் கணித ரீதியான செயல்பாடுகள், நட்சத்திரங்கள் மற்றும் கருத்துக்களின் பரிணாம படிகளின் கோட்பாடு மாதிரிகள் பலவற்றை அளித்தார். சுப்பிரமணிய சந்திரசேகர். உர்சா மைனர் என்பதன் பொருள் சிறிய கரடி. உர்சா மைனர் என்பது சிறிய கரடி. பிரபஞ்சம் உருவான கட்டத்தில் அது டேஸ் வாயுக்களால் ஆன கூட்டமாகவே இருந்தது. ஹைட்ரஜன் ஹீலியம். டேஸ் நிறங்களை சமமான விகிதத்தில் ஒன்றாக கலக்கும்போது வெள்ளை நிறம் கிடைக்கிறது. முதன்மை நிலை. கண்ணாடி துண்டின் மேல் விழும் ஒளிக்கதிர் டேஸ் என அழைக்கப்படுகிறது. படுகதிர். எதிரொலிக்கும் கதிர்க்கும் குத்து கோட்டிற்கும் இடையே உள்ள கோணம் எதிரொலிப்பு கோணம். நிறம் குறைந்த அலைநீளம் கொண்ட டேஸ் நிறம் அதிக அலைநீளம் கொண்டது. அதாவது ஊதா நிறம் குறைந்த அலைநீளம் கொண்டது. சிவப்பு நிறம் அதிக அலைநீளம் கொண்டது.